ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் எபிசோடு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதில் என்ன டாபிக் பார்க்க போனால் சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக அது எப்படி அப்ரோச் பண்ணது A to Z வரை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பேசிக் கண்டென்ட் என்னென்ன நம்மளுக்கு அந்த டாபிக் அப்ரோச் பண்ணும் போது தெரியணும்னு சொல்லி எல்லா கண்டென்ட்டும் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சம்மில் எப்படி அப்ரோச் பண்ண எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கடுத்த வீடியோவில் ஃபுல் டாப்பிக்குமே கவர் பண்ணி முடிக்க போகிறோம். ஒரு 3 வீடியோஸில் இந்த டாபிக் ஃபுல்லுமே நம்ம முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பிவிசி கொஷின் கொடுக்க போகிறோம். ஒரு டாபிக் வந்து வீடியோ 1லேருந்து வீடியோ 5க்குள்ள நான் அந்த டாபிக் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? வீடியோ 5ல் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் ஷேர் பண்ணி கீழே வந்து உங்களுக்கு 1 or 2 5 சம் தரங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம வீடியோ வந்து டெலகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அங்கே போய் செக் அவுட் பண்ணி நீங்கள் வீடியோஸை பாருங்கள். கம்பல்சரி உங்களுக்கு 50 வீடியோஸ்க்குள்ளே மேக்ஸ்கில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே நான் ஈஸியாக தெளிவாக உங்களுக்கு புரியுறபடி எக்ஸ்பிளைன் பண்ணி தர போகிறேன். நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நோட் எடுத்து வச்சு நோட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாமே புரியும். நாமளே ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் மேக்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு மேக்ஸுங்கிறது ஒரு கஷ்டம், என்னால் அப்ரோச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க. நம்ம வீடியோஸை பாருங்கள், கன்யூஸாக உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நம்ம இன்ஸ்டா குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு வர டவுட்டு கிளியர் பண்ணுவோம். கமெண்ட் பாக்ஸ்லேயே கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது அந்த சமயம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதையும் நாங்கள் 1 by 1 சால்வ் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும்னா சுருக்குங்கிறத சிம்பிளிஃபிகேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? இதான் வந்து பாடி மாஸ் ரூல்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. சம்மில் 2 - 3 × 3 × 5 இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து பாடி மாஸ் ரூல்ஸ் அப்ரோச் பண்ணி தான் பண்ணுவோம். ஓகேங்களா? இல்லை பிங்கிறது என்னங்க, அடைப்பு. ஓகேங்களா? ஓங்கிறது இங்கிலீஷில் வந்து ஆஃப்னு சொல்லி வரும். ஓகேங்களா? டிங்கிறது டிவிஷன்ங்கிறது வகுத்தல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளிகேஷன், பெருக்கல். ஓகேங்களா? அதுக்கடுத்தது கூட்டல், அடிஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கழித்தல் பண்ணுவீங்க. இந்த ரூலில் 1 or 2 சம்மெல்லாம் இருக்குது. அந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கும் போது நான் ஃபார்முலா தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து பேசிக் ஃபார்முலா. நம்மளுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இல்லை இந்த 5 ஃபார்முலா தெளிவாக நீங்கள் நிறையா ஃபார்முலா அப்ரோச் பண்ணணும். இருந்தாலும் இந்த 5 ஃபார்முலா தெளிவாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5 ஃபார்முலாவே உங்களுக்கு ரொம்ப உதவும். ஓகேங்களா? a plus b the whole squared, a minus b the whole squared, a squared minus b squared, a cube plus b cube, a cube minus b cube. இந்த 5 ஃபார்முலாமே ரொம்ப முக்கியம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசிக் லா. இது வந்து ரொம்ப இந்த பேசிக்ல எங்கெங்க அப்ரோச் பண்ணுறங்கிறது நான் 1 by 1 இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து சம்மில் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு அது எங்கே யூஸ் பண்ணுறங்கிறது தெளிவாக புரியும். ஓகேங்களா? a power m into a power n. இப்போ வந்து பேஸ் 2 வேல்யூ சேமாக இருந்துச்சு, பவர் வந்து வேறையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேஸ் வேல்யூ எடுத்துகிட்டு பவர் 2 ஆட் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? 2^3 × 2^5 இருந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா 2^3 + 5 சொல்லி ஆட் பண்ணி எவ்வளோ வேல்யூ வருதோ அதை போடுவீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் லா. நெக்ஸ்ட் லா வந்து என்னன்னா a power m by a power n. டிவைடில் வந்து பேஸ் வேல்யூ ரெண்டுமே சேமாக இருந்து பவர்ஸ் வேறு இருந்துச்சுன்னா என்ன பண்ணனா a power m - n. ஓகேங்களா? இந்த லாவை அப்ரோச் பண்ணி நீங்கள் சம்மை சால்வ் பண்ண மாதிரி இருக்குது. இந்த லாவில் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக சம்மில் அப்ரோச் பண்ணும்போது புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து a power m × n. ஓகேங்களா? இதே வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணால் சேம் வேல்யூ தான் வரும், a power m × n. ஓகேங்களா? அதை தான் அது சொல்கிறாங்க. இப்படி 2 இருக்கும்போது இது மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாங்கிறதா லா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, a by b whole power n. ஹோல் பவரில் n இருந்துச்சுன்னா இந்த n வந்து இதுக்கு காமன் தான், இதுக்கும் காமன் தான். ஓகேங்களா? அதுதான் a power n by b power n. ஓகேங்களா? நெக்ஸ்ட் a0ஓட வேல்யூ என்னன்னா 1. இது எல்லாத்துக்குமே தெரியும். காமனா a0ஓட வேல்யூ 1ங்கிறது ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சம்மில் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் a × b power whole power n இருந்துச்சுன்னா a power n × b power n. ஓகேங்களா? இதுதான் பேசிக் லாங்க. இந்த பேசிக் லா ரொம்ப முக்கியம். இது தெரியாமல் சம்மில் நம்ம அப்ரோச் பண்ண முடியாது. 1 or 2 வந்து நான் ஆட் பண்ணும்போது டேரெக்டாக ஆட் பண்ணுவேன். அப்போ வந்து உங்களுக்கு புரியாது. அதனால தான் பேசிக் லா கொடுக்குறேன். அங்கே அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இருந்தாலும் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சம்மில் உள்ளே போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பின்னங்களின் கூட்டல், பின்னங்களின் கழித்தல், பின்னங்களின் பெருக்கல், பின்னங்களின் வகுத்தல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதை பார்த்தலாம் 1 by 1 வாங்க. பின்னங்களின் கூட்டும் போது 2 நீங்கள் பார்க்க வேணுங்க. கீழே இருக்கிற 2 வேல்யூ சேமாக இருக்குதா வேறு இருக்குதான்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். இங்கே ரெண்டுமே சேமாக இருக்குது. சேமாக இருக்கும்போது கீழே 2 வேல்யூ சேமாக இருக்கும்போது அந்த வேல்யூ கீழே எடுத்து போட்டு மேலே இருக்கிற 2 வேல்யூ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண என்னங்க வருது, 4 by 3. சப்போஸ் இந்த டைம் வந்து கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ண முடியலனா
அப்படியே வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதுவே இங்கே 2/3 ப்ளஸ் 2/2ன்னு இருந்துச்சுன்னா இங்கே 3 and 2 இருந்துச்சுன்னா 3 and 2க்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் என்னங்க வரும்? 3 and 2 காமன் டேபிள் எதுவுமே இல்லை, டேரெக்டாக மல்டிப்ளேஷன் பண்ணால் 6 வருமாங்க. எல்சிஎம் வேல்யூ 6. இந்த 6 மல்டிப்ளேஷன் பண்ணி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அது நான் சம்மில் அப்ரோச் பண்ணும்போது தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் பின்னங்களின் கழித்தல். பின்னங்களின் கழித்தல்ங்கும் போது கீழே இருக்கிற 2 வேல்யூ சேமான்னு சொல்லி பாருங்கள், சேமாக இருக்குது, அதனால் இங்கே போட்டுக்குங்க. இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனோடனே 5லேருந்து 2 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண என்னங்க வருது? 3/2. இது நம்மள கேன்சல் பண்ண முடியாது இது, அதனால அப்படியே வச்சுங்க. அடுத்து பின்னங்களின் பெருக்கல். பின்னங்களின் பெருக்கல் பாருங்க, ஏதோ ஒரு டைம் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. டைரக்டா இதையும் கேன்சல் பண்ண முடியாது ஓகேங்களா. ஆப்போசிட் கேன்சல் பண்ணலாம், மேலே கீழே கேன்சல் பண்ணலாம் ஓகேங்களா. இப்படி டைரக்டா இது கேன்சல் பண்ணாதீங்க, அது பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் தெரியும், இருந்தாலும் நான் ஒரு சொல்லித்தரேன் ஓகேங்களா. அடுத்து 2 கேன்சல் பண்ணுங்க. மிச்சம் என்னங்க இருக்கு? 5/3. இந்த ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது, டேரெக்டாக அப்படியே அப்ரோச் பண்ணிட்டு அடுத்து பின்னங்களின் வகுத்தல் ஓகேங்களா. பின்னங்களின் வகுத்தல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே போட்டுங்க. அடுத்தது மல்டிப்ளேஷன் போட்டு இந்த டைமை ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணும்போது 2/5 வருமாங்க. அடுத்தது நீங்கள் கேன்சல் பண்ணதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. 5 கேன்சல் ஆகி நம்மளுக்கு 1 வருதாங்க, இதுதான் 1. அடுத்தது நீங்கள் ரொம்ப முக்கியங்க வர்க்கம் அண்ட் கனமூலம். இது நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, அப்போ தான் சம்மில் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. வர்க்கம்ங்கிறது என்ன? ஸ்கொயர் ரூட்டுங்க. ஸ்கொயர் ரூட் 1 to ஒரு 25 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கனமூலம் கியூப் வந்து நீங்கள் 1 to 15 வரைக்காச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோவை தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு புரியலைன்னா வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகேங்களா. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி சம்மை ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ண போகிறாங்க. இதிலே 1 by 1 நிறையா மாடல் சம் இருக்குங்க. எல்லா மாடல் சம்மே எப்படி அப்ரோச் பண்ணேன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகேங்களா. உங்களுக்கு ஏதோ ஒரு சம் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண சொன்னேன், இங்கே இந்த வேல்யூ சேமா இல்லை வேறையான்னு சொல்லி பார்க்க சொன்னேன். சேமா இல்லை வேறீங்களாங்க. 3 and 4 ரெண்டுமே வேறு நம்பர் அப்படி இருந்துச்சுன்னா என்ன சொன்னாங்க, 3 and 4க்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்க. 3 and 4க்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணிங்கன்னா என்னங்க வருது தெரியல, அப்படி டானா வகுத்தல் போடுங்க, தப்பே இல்லை. ரெண்டுலேயும் காமன் டைம் எதுவுமே இல்லை. 3 போடுறேன், அடுத்தது 4 போடுறேன் ஓகேங்களா. காமன் டைம் இல்லாதவனே 3 and 4 மல்டிப்ளேஷன் பண்ண என்னங்க வருது? எல்சிஎம் வேல்யூ 12 வருதாங்க. 12 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 12ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. 3 வந்து 1 டைமு, இது வந்து 4 டைமாங்க. 7 into 4 மல்டிப்ளேஷன் பண்ணால் என்னங்க வருது? 28. அடுத்து மைனஸ், அடுத்தது இங்கே 12ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. இது 1 டைமு, இது 3 டைமாங்க. 5 into 3 மல்டிப்ளேஷன் பண்ணால் 15 வருதாங்க. 15 ஓகேங்களா. அடுத்து 28லேருந்து 15 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா என்னங்க வருது? 13/12 ஓகேங்களா. இதுதான் இதோட ஆன்சர். இப்படியே தெளிவாக ஒவ்வொரு சம்மையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்க. கொஸ்டினா சிம்பிளிஃபை பண்ணால் சுருக்குனா என்ன வேல்யூ வரும்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா. வாங்க மல்டிப்ளேஷன் பண்ணலாம். 2/3 into -2 இது மல்டிப்ளேஷன் பண்ணால் என்னங்க வரும்? 2/-6 வருமாங்க. 6 into இதை வந்து ஸ்கொயர் பண்ணுங்க. 2 into 2 3/4 4 போட்டுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இது வந்து 2/-6 எப்படி எழுதலாம்? 1/2/6ன்னு எழுதலாமாங்க. -2/-1 இருந்துச்சுன்னா இது 1/2ன்னு எழுதலாம் ஓகேங்களா. இதுதான் இதோட மீனிங். 2/-1னா 1/2 அதோட தலைகீழின்னு சொல்லிங்கிறது ரெசிப்ரோக்கல் சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும் ஓகேங்களா. அதையும் நான் இங்கே அப்ரோச் பண்ணுறேன் ஓகேங்களா. 1/2/6 into 3/4 ஓகேங்களா. 3/4ஓட வேல்யூ என்னங்க? 3 into 3 into 3 into 3 மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. 9 இது 9 into 9 81 ஆங்க. எனக்கு டேரெக்டாக தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தெரியாது, அதனால அப்படி செக் பண்ணி காட்டினாங்க. 81/2/6 ஆங்க. 2 into 2 4, அடுத்து 2 into 2 4ங்க. அடுத்து 2 into 2 4 ஆங்க. 4 into 4 16, 16 into 4 என்னங்க? 64 ஆங்க. 64 அவ்வளோதாங்க. இதுதான் இதோட ஆன்சருங்க. இதே போல தான் ஈஸியாக தான் இருக்குது. மேக்ஸுங்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணி காட்டுறேன். இதுதான் பேசிக்லேருந்துங்க அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா சம்முமே சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, a/b = 9/5 ஓகேங்களா. எனில் a + b/a - b வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை அப்ரோச் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன வேணுங்க? a வேல்யூ வேணும், b வேல்யூ வேணும். அப்படி இருந்துச்சுன்னா இல்லை டேரெக்டாக அப்ரோச் பண்ணிடலாம். a வேல்யூ என்னன்னா மேலே என்ன இருக்கோ அதுதான் a வேல்யூ. என்னங்க? a வேல்யூ 9, b வேல்யூ என்னங்க? 5 கண்டுபிடிச்சிட்டுமாங்க. நம்மக்கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க? இதோட வேல்யூ கேட்டுக்கிறாங்களாங்க. வாங்க அப்ரோச் பண்ணலாம்.
ஏவோட வேல்யூ என்னங்க 9 9 ப்ளஸ் பியோட வேல்யூ என்னங்க 5 பை அடுத்து ஏவோட வேல்யூ என்னங்க 9 9 மைனஸ் இருந்தோடனே மைனஸ் பியோட வேல்யூ என்னங்க 5 போட்டாச்சுங்க. 9 + 5 ஆட் பண்ண என்னங்க வருது 14 14 பை 9 மைனஸ் 5 மைனஸ் பண்ணிங்கன்னா என்னங்க வரும் 4 வருமாங்க. இந்த ரெண்டு வர காமன் டேபிள் இருக்குது, டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா, 2 டேபிள் இது 7 டைமு, இது 2 டைமாங்க. 7/2 இதுக்கு மேலே இது கேன்சல் பண்ண முடியாது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இது வந்து ப்ரீவியஸில் அடிக்கடி இந்த ஃபார்மேட்டில் சம் கேட்பாங்க. இதே சம் இல்லைங்க, இது மாடலில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் இந்த சம்முங்க. இந்த சம் சால்வ் பண்ணலாம். இங்கே வந்து என்ன வேல்யூ எனக்கு தெரியாது. ஓகேங்களா, அதனால நாங்கள் எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகேங்களா, உங்களை அதுதான் ஸ்கொயரு கியூப்பு படிக்க சொன்னால் படிச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஃபைன் பண்ணிடலாம். இருந்தாலும் நான் ஈஸியாக சொல்லித்தரேன். இது எப்படி கண்டுபிடிக்கிறது. 1521. ஓகேங்களா, லாஸ்ட் டிஜிட் பாருங்கள். லாஸ்ட் டிஜிட் வந்து எண்டிங் நம்பர் என்னன்ட்டு இருக்குது பாருங்கள். 1 இருக்குதா, ஸ்கொயர் வேல்யூவில் எது 1ல் முடியுதுன்னு பாருங்கள். 9ஓட வேல்யூ 81 81ல் எண்டிங் 1 தானுங்க. அதனால் 9 இங்கே போட்டுக்குங்க. ஓகேங்களா, அடுத்தது ஃபஸ்ட் அண்ட் டிஜிட் எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட் அண்ட் டிஜிட்டில் வந்து அந்த நம்பருக்கு முன்னால் இருக்கிற இதுக்கு இந்த நம்பர் வந்து ஸ்கொயர் நம்பராக பாருங்கள். அப்படி இல்லாட்டி அதுக்கு முன்னால் என்ன ஸ்கொயர் வேல்யூ இருக்குன்னு சொல்லி பாருங்கள். 15க்கு முன்னால் ஸ்கொயர் வேல்யூ என்னங்க, நம்மளுக்கு 9 தானே இருக்குது. 9 வந்து எதோடதுங்க, 3யோடதா, 39 இதோட ஸ்கொயர். இப்போ ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். இதோட தெளிவான எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அது ஒரு 5 மினிட்ஸில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஓகேங்களா, வாங்க இதில் அப்ரோச் பண்ணலாம். இந்த மைனஸில் இருக்கிறத அந்த சைடு கொண்டு போயிடும். ஓகேங்களா, இது ஸ்கொயர் வேல்யூ என்னங்க வந்துச்சு 39 39 × 39 மைனஸ் இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடுமா, +11. ஓகேங்களா, 2 39க்கு ஒரு 39 வெளியே எடுப்போமா, 39 + 11 ஆட் பண்ண என்னங்க வருது 50. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் தான் 50ங்க. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வேணுங்கும் போது ரெண்டு பக்கம் வர்க்கமூலம் எடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சிருமாங்க. இங்கே வந்து 50² வருமா, 50² வேல்யூ என்னங்க 2500. இதுதான் இதோட ஆன்சருங்க. நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் பாருங்க, 64² - 36² = 20 × x எனில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படிக்க சொன்னேங்க. a² - b² ஃபார்முலா என்னங்க, a + b × a - b ஆங்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் பாருங்க, தெளிவா பாருங்க, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஏங்கிற இடத்துல 64ங்க, பிங்கிற இடத்துல 36. ஓகேங்களா, பிங்கிற இடத்துல 36. ஓகேங்களா, இது அப்ரோச் பண்ணுங்க. 64 + 36 இதுக்குள்ள தான் நான் அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். a + b × a - b. ஓகேங்களா, 64 - 36 = மிச்சம் இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறேன் 20 × x. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது ரெண்டு ஆட் பண்ண என்னங்க வரும் 100 100 × 64லேருந்து 36 மைனஸ் பண்ணிங்கன்னா 4. இப்போ இங்கே வந்து கடன் வாங்கினீங்கன்னா 14 வரும். 14லேருந்து 6 மைனஸ் பண்ணால் மொத்தம் ஓவராலாக எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா 28 வருதாங்க. 28 = 20 × x ஆங்க. எக்ஸ் தான் வேணும், எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இன்டூவில் இருக்கிற 20 இங்கே வந்துச்சுன்னா டிவைடாக மாறுமாங்க. 100 × 28 டிவைட் 20 0 0 கேன்சல் பண்ணேன். இது 1 டைமுங்க. இது எத்தனை டைமுங்க, 5 டைமா. 28 × 5 மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளேஷன் பண்ணால் எக்ஸோட வேல்யூ 114 வருதாங்க. இதுதான் இதோட ஆன்சருங்க. ஒன்றுமே இல்லை, நான் என்ன பண்ணிக்கிறேன், a² - b² படி இருந்துட்டோன்னே a + b × a - bங்க. ஏக்கு வந்து 64, பிக்கு வந்து 36ன்னு எடுத்து இதில் அப்ரோச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறோம். அவ்வளோதாங்க, ஒன்றும் கஷ்டமே இல்லை. மேக்ஸ் கிளாஸ் புரியுன்னு நினைக்கிறேன். எதுவும் புரியலைனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு தெளிவாக என்னென்ன தெரியும்னு பார்த்துக்கலாம். கியூப் ரூட் ஆஃப் இப்படி இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதலாம், 1/3ன்னு எழுதுவீங்களா. ஃபோர்த் ரூட் ஆஃப் இருந்துச்சுன்னா இது 1/4ன்னு எழுதுவாங்க. ஸ்கொயர் ரூட்டாக இருந்துச்சுன்னா என்ன எழுதுவீங்க, 1/2ன்னு எழுதுவீங்களா. இது எல்லாத்துக்கும் காமனாக தெரியும். இதை வச்சு தான் செம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு சிலர் பேசிக் தெரியாதுங்க, இருந்தாலும் நம்ம டீச் பண்ணிட்டு போகிறது நம்ம கடமை. ஓகேங்களா, x² அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் எப்படி எழுதலாங்களா, 1/3ன்னு எழுதலாம்னு சொன்னாங்க. கியூப் ரூட் 1/3. அடுத்தது ஃபோர்த் ரூட் எப்படி எழுதலாங்க, 1/4ஆங்க. 1/4. ஓகேங்களா, அடுத்தது இந்த ரெண்டையும் மல்டிப்ளேஷன் பண்ணிக்கலாமேங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க a⁻m × n எப்படி மல்டிப்ளேஷன் பண்ண a⁻m × n பண்ணலாமாங்க. அந்த லாவை யூஸ் பண்ணுறேன். x² அப்படியே வச்சுக்கோங்க. 1/3 × 4 ஆங்க. அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த பவரை மேலே கொண்டு வாங்க. x² / 3 × 4ன்னு வருமாங்க. அடுத்தது மல்டிப்ளேஷன் பண்ணுறதை கேன்சல் பண்ணுறதை பண்ணுங்க. இது 1 டைமு, இது எத்தனை டைமுங்க, 2 டைமாங்க. 2 டைம்.
எக்ஸ் பவர் 1/3 × 2 என்னங்க 6 ஆங்க. இதுதான் இதோட ஆன்சருங்க. அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம் இல்லை. என்ன பண்ண எக்ஸ் பவர் 2 அப்படியே வச்சுட்டா கியூப் ரூட் எப்படி எழுதுனா 1/3ங்க, ஃபோர்த் ரூட்டை 1/4ன்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்டையும் மல்டிப்ளேஷன் பண்ணிக்கலாம். மல்டிப்ளேஷன் பண்ணுறதுனால பண்ணுங்க, இல்லாட்டி அப்படியே வச்சுக்கிட்டீங்கனாலும் வச்சுக்கோங்க. மேலே இது கொண்டு வந்தீங்கன்னா கேன்சல் பண்ணுற டைமில் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சுது. நீங்கள் 12 வந்துச்சுன்னா 2/12ன்னு வருது, அடிச்சிங்கன்னா 1/6ன்னு வருமாங்க. இந்த ஃபார்மேட் தாங்க. இதே போல் நெக்ஸ்ட் சம் அப்ரோச் பண்ணலாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுதுங்க. இந்த எபிசோடு 2 முடிஞ்சது. உங்களுக்கு எபிசோட் 2 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து எபிசோடு 3ல வந்து இன்னும் கொஞ்சம் டாபிக் சம் இருக்கா, அதோட சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சிடும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததுல வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீரீஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக கொண்டு போகிறோம். சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சோடனே நெக்ஸ்ட் வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கொண்டு போகிறோம். இப்படியே டாபிக் வைஸாக போவோங்க. உங்களுக்கு வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுப்போம். ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு சம்மை கண்டிப்பாக சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா. அதை முடிச்சு ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுப்போம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு சம் சால்வ் பண்ண தெரியலனா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து கைடன்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட்டில் தட்டி விட்டுட்டு போங்க எப்படி இருந்தது.